பத்தி நீ எங்க கவலைப்படுற? தெருவில் நீ போகும்போது குலைக்கிற நாயை பத்தி என்ன கவலைப்படுற? அது எல்லையே தெரு வரைக்கும் தான்டா, அந்த தெரு வரைக்கும் தான்டா குலைக்கும். தேச விடுதலைக்கு நிக்கிறவன் தெரு நாய்க்கு பயந்தீனா உருப்பட மாட்டா. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா நேத்து மொழிப்போர்ல இறந்தவங்களுக்கு வணக்கம் செலுத்துற நிகழ்வுல கலந்துக்கிட்டாரு. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா தன்னை விமர்சிக்கிறவங்களை தெருநாயோட ஒப்பிட்டு விமர்சிச்சிருந்தாரு. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, என்னை விமர்சிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். சீமான் அவர்கள் யாரை விமர்சிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் புரூட்டஸ், செந்தில்வேல் இந்த மாதிரி திமுகவோட கொத்தடிமைகளா இருக்க ஒரு சில பேர்த்த தான் விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு தம்பிகள் எல்லாம் கூறி வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு திராவிட கட்சிகளால அதிகமா விமர்சிக்கப்படுற தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமானாக தான் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, தமிழகத்துல உள்ள இளைஞர்கள் மத்தியில சீமான் அவர்களுக்கு எக்கச்சக்கமான செல்வாக்கு நாளுக்கு நாள் கூடி வந்துகிட்டே இருக்கு. இந்த காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் மேல அவதூறுகளையும் பல குற்றச்சாட்டுகளையும் தேவையில்லாம ஒரு சில ஊடகவியலாளர்களை தன் கட்டுப்பாட்டை வச்சுக்கிட்டு சீமானுக்கு எதிராக மக்களை திசை திருப்பறதுக்கான வேலைகளை திராவிட ஊடகங்கள் சிறப்பா செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் தம்பிகள் சீமான் அவர்கள் செய்யற ஒரு செயலையும் மக்களுக்கு கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ச்சிக்கு அனைத்து வகையிலையுமே நாம் தமிழர் தம்பிகள் செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. வரக்கூடிய எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 1 கோடி வாக்கு இலக்கா வச்சு அவங்க செயல்பட்டு இருக்காங்க.